லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பார்க்க போகிறோம். இவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கிறது இவங்களுடைய கேப்டன் ரிஷப் பண்ட் மட்டும்தான். 27 crores கொடுத்து எடுத்தாங்க. பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ப்ரைஸ் டாகும் மேட்சப்பே ஆகல. இப்போ மும்பை இந்தியன்ஸ் மாதிரி வேற ஒரு டீமில் இதே சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க டீமில் ஏற்கனவே நிறையா ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இப்போ தான் புது டீமாக வந்து அவங்க ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டீமில் இருக்க ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஸ்டார் பிளேயர்ஸ் அவர் தான். அப்படிங்கும்போது அவர் ரிலீஸ் பண்ணுற அளவு பெரிய ரிஸ்க் ஒரு சீசனுக்கு அப்புறமே எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய ரேட்டிங் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வெங்கடேஷ் ஐயர் மட்டும்தான் 10 crores மேலே போனார். இன்ஃபேக்ட் அவர் 23.75 crores கொடுத்து வாங்கினாங்க. ரொம்ப பெரிய ப்ரைஸ் டேக் தான். பட் பண்ட் மாதிரி இவரும் அந்த ப்ரைஸ் டேக் ஜஸ்டிஃபை பண்ணல. இவர் எந்த பொசிஷனில் அந்த டீமில் விளையாண்டாரு அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டியே இல்லாததுனால இவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்பவே போராக இருந்துச்சு. அண்ட் இவர் விளையாடுற மிடில் ஆர்டரில் விளையாடுறதுக்காக அங்கரிஷ் ரகுவன்ஷியாக இருக்கட்டும், ரமன்தீப் சிங்காக இருக்கட்டும், இப்படி இந்தியன் யங் ஆப்ஷன்ஸே இருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ரைஸை கொடுக்கறதுக்கு பதிலாக அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பைபேக் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவரை பைபேக் பண்ணலைனாலுமே இருக்க ஆப்ஷன்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கவும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயருக்கு என்னுடைய ரேட்டிங் 1. ராஜஸ்தான் ராயல்ஸில் ஜாஃப்ரா ஆர்ச்சர் மட்டும்தான் ஒரே ஒரு பிளேயர். அவர் மேட்ச் வின்னர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். போன வருஷம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தார். பட் ஸ்டில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அந்த மேட்சஸில் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருந்திருக்கு போன வருஷம். ஸோ கண்டிப்பாக அவர் டீமில் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். என்னதான் வேறு நிறையா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்களால் அந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடிஞ்சாலுமே ஜாஃப்ரா ஆர்ச்சருடைய குவாலிட்டி எஸ்பெஷலி பவர் பிளேஸில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மோஸ்ட்லி அவர் ரீடைன் பண்ணிடுவாங்க. இவருக்கு என்னுடைய ரேட்டிங் 4. ஃபைனலி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் நூர் அகமது மட்டும்தான் 10 crore மார்க்கை ரீச் பண்ணார். போன வருஷம் சிஎஸ்கேக்கு இருந்ததில் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பிரைட் ஸ்பாட்ஸில் ஒன்று நூர் அகமது. ரிலீஸ் பண்ணுறதுல லாஜிக்கே இல்லை. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரீடைன் பண்ணிடுவாங்க. இவருக்கு என்னுடைய ரேட்டிங் 5.